ஹாய் ஹலோ வெல்கம் டு காவாய்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈஸியாக அண்ட் சிம்பிளாக வீட்டிலே எப்படி பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பெடிக்யூர் வந்து மஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீடு இல்லை தான். பட் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்ஸ்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு பக்காவாக வெளியே போகும்போது அப்படியே காலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதே நீங்கள் ஷூ போட்டால் எஸ்கேப் ஆயிடலாம், அதே ஒரு ஸ்லிப்பர்ஸ் போட்டால் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், பெடிக்யூர் வந்து மஸ்ட். ஸோ நம்ம பார்லர்லாம் கூட பே பண்ணலாம். ஆனால் பார்லர்லாம் போனால் 800லேருந்து 1500 வரையும் கேட்பாங்க. நம்ம ஏன் அங்கே போய் கொடுக்கணும்? அதுக்கு நம்ம வீட்லேயே இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என் கால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பெடிக்யூர்லாம் வீட்டில் தான் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஆஃப்டர் என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் நான் எதுவுமே ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ என்னது ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நான் பேபியை விட்டுட்டு வந்து என்னால் பார்லரும் போய் பண்ண முடியாது. அதனால் வீட்டிலே இருக்க பொருளை வச்சு நான் எப்படி பெடிக்யூர் பண்ணுறேன் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு லைவாக நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அவுட்புட் எப்படி வரும்லாம் எனக்கு சீரியஸாக தெரியாது. பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. ஸோ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க லைட் வார்மில், அண்ட் ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 tablespoon ஆஃப் சால்ட் அண்ட் 2 tablespoon ஆஃப் பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிடாதீங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து டைமர் வந்து செட் பண்ணிக்கிறேன் 10 மினிட்ஸ்க்கு. ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்க பாத்திங் ஸ்க்ரப்பரை வச்சு மெதுவாக ஜென்டிலாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதை போட்டு நீங்கள் இந்த அளவுக்குலாம் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நான் வீடியோக்காக அவ்வளோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ காலில் இருக்க நெயில்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிஃபோராகவே நெயில்ஸ் வந்து கட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இப்படி பண்ணும்போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நெயில்ஸ்லாம் வந்து ஊறி இருக்கும். ஸோ கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நெயில் ஷேப்பரை வச்சு நெயில்ஸை வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு விரல் இடுக்கில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து டூத் ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை. ஸோ நான் நெயில் கட்டரில் இருக்கிறத வச்சே நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஏதோ 1-2 டெட் செல்ஸ் இருந்தால் கூட வெளியே வந்துடும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரா மில்க் ஆட் பண்ணிக்கணும், காய்ச்சாத மில்க்கு. ஏன்னா இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் க்ளோயிங்காகவும் காட்டும். அண்ட் தென் ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. இது வந்து காலில் இருக்க அழுக்கு எதாக இருந்தாலும் ரிமைனிங் அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். அண்ட் இதுவும் அதே மாதிரி டைமர் வந்து 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்மளோட நெயில்ஸ் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கோல்கேட் இருந்தால் அது ரொம்பவே வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு என்னோடய சஜெக்ஷன். ஸோ என்கிட்ட இருக்க பேஸ்ட் வச்சு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாச்சும் வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு ரொம்ப ஜென்டிலாக வந்து அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் அண்ட் கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்காரணத்தை கொண்டு இதில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த வந்து கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்காது, கொஞ்சம் வாட்டரியாக போயிடும். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வீட் ஃப்ளார், கோதுமை மாவு, டர்மரிக் அண்ட் கொஞ்சமாக ரா மில்க் எடுத்துக்கோங்க. அதோட வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை ஆனோடனே நல்லா ப்ளைன் வாட்டரில் காலை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன நெயில் பாலிஷ் பிடிக்குமோ அந்த நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போனோம். ஏன்னா இன்ன வரையும் காலை போட்டு என்னென்னமோ பாடுபடுத்திகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். இது வந்து நீங்கள் பிஃபோர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கூட அப்ளை பண்ணலாம் அண்ட் ஆஃப்டர் கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்துட்டு சடனாக வெளியே போகிறனால சரி நெயில் பாலிஷில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் கொஞ்சம் கால் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குமேனு ஆஃப்டர் அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு என்னோடய கால் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னோடய கால் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். ஏன்னா நான் 1.5 இயர்ஸ் வந்து எந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுமே பண்ணாமல் அதுக்கப்புறம் இது பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கிடச்சது. ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் மறக்காமல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இனிமேட்டு ரெகுலராக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். நீங்களும் லைவ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.